இன்றைக்கி கறி குழம்போடு ரொம்ப சூப்பராக முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது எப்போ பண்ணுற முட்டை குழம்போடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 7 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடந்துக்கிறோமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா எந்த மசாலானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனிமேல் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி